இன்னும் ஜனநாயகம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஜெயிக்கவே முடியாத கட்சி 10 பேருக்கு ஓட்டு போட்டது. மக்களுடைய மேண்டேட் ஆனால் மக்கள் தீர்ப்பு அப்படின்லாம் சொல்லும்போது இது எல்லாம் சேர்ந்தது தான் மக்கள் தீர்ப்பு. உங்களுக்கு 108ங்கிறதும் மக்கள் தீர்ப்பு, நாங்கள் 2 தொகுதி ஜெயிச்சிருக்கிறதுங்கிறதும் மக்கள் தீர்ப்பு. இப்போ நாங்கள் ஜெயிச்ச 2 தொகுதியுமே எங்களுக்கு அடுத்து வந்தது தாவைக்கா தான். அப்போ இதை மக்கள் தீர்ப்பு கணக்கில் சேர்க்க மாட்டீங்களா என்ன? ஸோ நீங்கள் அதனால தான் இது வெறும் பெரும்பான்மை சிறுபான்மை என்பது மட்டுமல்ல, ஆள்வதற்கான அதிகாரம் பெரும்பான்மைக்கு இருக்கு. மற்றவங்களை பொறுத்துள்ள அவங்களும் விட்டு போன விஷயங்களை சொல்வதற்கான அதிகாரம் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்தா தான் ஜனநாயகம். எனவே இந்த ஆள்ற சொல்ற அந்த மாதிரி பேசுறது, அப்புறம் கட்சிகளை உடைச்சு வாங்கிட்டு வர்றது. நான் உண்மையில் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள்கிட்ட நான் கேட்க விரும்புவது, கட்சிகளை கிடந்து இந்த 4 பேர் எங்கேயாவது நின்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? திரும்ப ஒரு தடவை வரும்போது நிறையா கிளிப்பிங்ஸ் நீங்கள் பாருங்கள். அவங்க ஜெயிச்ச போது அவ்வளவு சிரிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியும். ராஜினாமா பண்ணும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அவ்வளவு மகிழ்ச்சின்னா அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால ஏதோ ஒன்று இருக்கு. ஒண்ணுமே இல்லாம அவ்வளவு மகிழ்ச்சி வருமா என்ன? ஒரு கட்சியில் இருந்து போவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம், எவ்வளவு வருத்தமான விஷயம். எவ்வளவு நாள் வேலை பார்த்துருப்போம். நம்மளுக்கு எவ்வளவு பேர் ஒரு திமுககாரரோட சண்டை போட்டிருப்பாங்க, ஒரு பிஜேபிக்காரரோட சண்டை போட்டிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டித்தானே உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க ஏஜெண்டாக இருந்தவங்க, உங்க மாவட்ட அவ்வளவு விட்டுட்டு வர்றாங்க. அப்படிங்கிற போது ஒட்டுமொத்தமாக அவர்களை தோக்கடிக்க வேண்டாம். அவங்க திரும்ப தாவேக்கால ஜெயிச்சா மினிஸ்டர் ஆயிடலாம் அல்லது ஏதாவது ஒன்று வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா, குறைஞ்சபட்சம் அந்த பலனாவது அவர்களுக்கு கிடைக்காமல் செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழக மக்களுடைய. அப்போ அது ஒரு கட்சியோடது கிடையாது. இப்போ திருச்சி கிழக்கு உட்பட அந்த 4னா 5 தொகுதி இடைத்தேர்தலில் நீங்கள் திமுக பக்கம் தான் நிற்பீங்க? இல்லை, அது நாங்கள் பேச வேண்டியது இருக்கு. நான் சொல்றது நிச்சயமா இந்த 4 பேரையும் ஆதரிக்கிற பிரச்சனை கிடையாது. அப்ப விஜயை ஆதரிக்கலன்னு தானே அர்த்தம். ஏன்னா அவங்க விசில தானே நிக்க போறாங்க. அந்த 4 பேரும் நின்னாங்கன்னா அவங்களை ஆதரிக்கிற பிரச்சனை கிடையாதுங்க. 100%. இதர இடங்கள்ல அப்கோர்ஸ் இப்ப சாதாரணமா அது இல்லாம இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன யோசிச்சிருப்போம், சரி 108 118 இல்லைங்கிறதுனால தானே நம்ம ஆதரவு கொடுத்து வச்சிருக்கோம், சரி வெற்றி பெறட்டும் 4 இருந்தா அப்படின்னு. பட் கட்சி மாறிகளை ஆதரிப்பது என்று வருவது இருக்குல்ல, ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேடு.